சார், கரூர் முரளி சார். சொல்லுங்க சார். சார், அதாவது இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடாது, தேச விரோத காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. நீங்க தொண்டு செய்றீங்க அப்படின்னா தொண்டு மட்டும் செய்யுங்க. நீங்க உங்களுடைய வாய்ஸ் எல்லாம் அவுட் எல்லாம் பண்ணக்கூடாது, வாய்ஸ் அவுட் எல்லாம் பண்ணக்கூடாது. எதற்காகவும், எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் பண்ணக்கூடாது, எதுக்காகவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மேடம் சொல்ல வந்தது. தொண்டு மட்டும் செய்ய வேண்டும், உரிமைகளை கேட்கக்கூடாது என்று மேடம் அவர்கள் பேசுகிறார்கள். சிறுபான்மை சமுதாய மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற விதத்தில் உரிமைகள் என்னங்க வந்துச்சு? தொண்டு நிறுவனம், நீங்க தொண்டு செய்ய போறீங்க. என்னங்க நீங்க என்னங்க உரிமைகளை என்னங்க பேசுறீங்க? கொஞ்சம் அவரை பேச விடுங்களேன், கொஞ்சம் பேச விடுங்க. நான் பொறுமையா கேட்டேன். ஏன் காலில் சுடுதண்ணி ஊத்து மாதிரி குதிக்க கூடாது? நான் இல்ல, நீங்க கொஞ்சம் நான் பேசுறதை கேளுங்க. சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பறிக்கிற விதத்தில் FCRA சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிற காரணத்தால் இதை முதலாக இந்தியாவிலேயே எதிர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்த்த தலைவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏனென்று கேட்டால் பாரதி அவர்கள் தான் சொல்லுவார், வீடுதோறும் கலையின் முழக்கம், வீதிதோறும் 2 பள்ளிகள் என்று சொல்லுவார். ஒரு ஊரிலே ஒரு வீதி இருக்குமானால் அந்த வீதிக்கு 2 பள்ளிகளை கொண்டு வா என்று சொன்னார். ஆனால் பாரதி சொன்னதை இந்துத்துவ அமைப்புகள் செய்ததோ செய்யவில்லையோ, ஆனால் கிறிஸ்துவ அமைப்புகள் வீதிதோறும் பள்ளிகளை கொண்டு வந்து கொடுத்ததனால் எங்களுக்கு கல்வியை கொண்டு வந்து கொடுத்த நிறுவனங்கள் சிறுபான்மை அமைப்புகள். அந்த அமைப்புகளின் மீது குறி வைத்து எப்படியாவது அந்த அமைப்புகளை காலி செய்துவிட வேண்டும் என்பதற்காக தான் இப்பொழுது ஒன்றிய அரசாங்கம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தை கொண்டு வந்த பிறகு இதை உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும், இதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் தலைவர் அவர்கள் 4/3/2026 மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். கடிதம் எழுதி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இயக்கம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை முதலில் நான் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். சார், ஒண்ணும் கிடையாது, ஒரு லைசன்ஸ் இருக்கு, ரெனியூல் பண்ணணும். ஏன்னா நானே நடத்துறேன்னு வைங்க, அந்த அமைப்புடைய லைசன்ஸை ரெனியூல் பண்ணணும் போய் நான் கொடுக்க போறேன். அந்த இடத்துல ஒரு RSS சித்தாந்தம் உள்ள அக்கா சுமதியை போல ஒரு உட்கார்ந்து சொல்லுங்க. கேக்குதுங்களா? பாருங்க, நீங்க போய் பேசணும்னா நெட்வொர்க்கே கட் ஆயிருச்சு. திரும்ப சொல்லுங்க. நான் கட் ஆயிருச்சு லைன். இல்ல, RSS என்னைக்குமே தேசத்துக்கு எதிராக செயல்பட மாட்டோம். சரி, இருங்க தயவு செஞ்சு அவரை பேச விடுங்க ப்ளீஸ். அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னு வைங்க, அவங்க என்ன செய்வாங்க, லைசன்ஸ் ரெனியூல் பண்றதுக்கு தாமதப்படுத்தினாக்க காலம் முடிந்து விட்டது, உங்களுடைய லைசன்ஸ் ரெனியூல் படுத்தவில்லை. ஆகவே நீங்கள் சார் பேசலாம், ரெனியூல் படுத்த முடியவில்லை என்று சொல்லி உடனடியாக என்ன ஆகும் என்று சொன்னாக்க அதனுடைய காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி அரசே சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். எங்க அக்கா அவர்கள் பேசுகிற பொழுது, சுமதி அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், நீதிமன்றத்திற்கு போனால் உடனடியாக வழக்காடி ஜெயித்து விட்டு வரலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சட்டத்தில் எந்த இடத்தில் நீதிமன்றத்திற்கு செல்லுவதற்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது? நீதிமன்றத்திற்கு போய் நான் வழக்கறிஞரை தேடி வழக்கறிஞர் மூலமாக நான் நீதிமன்றத்திலே ஆர்குமெண்டை எடுத்து வைக்கிற பொழுது அதற்கு முன்பாகவே அரசு என்ன செய்துவிடும் என்று சொன்னால் சொத்துக்களை விட்டு அரசு கஜானாவில் சேர்த்து விடலாம் என்று சட்ட அமைப்பு இருக்கிறது. ஆகவே உங்கள் வத்திகளை சொல்வது FCRA அமைப்பு என்பது சிறுபான்மை மக்களை குறிவைத்து அடிக்கக்கூடிய வீழ்த்தக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது, அமல்படுத்துவதற்கு நாம் ஒற்றுக்கொள்ளக்கூடாது. ஒன்றும் கிடையாது. மணிப்பூரை பற்றி பெருமையாக மணிப்பூரை பற்றி சொன்னார்கள். ஏதோ ஒரு அமைப்பு மூலமாக தான் கலவரம். சார், மணிப்பூர் வீணா போனதுக்கு காரணமே BJP தான் சார். மணிப்பூரோட பிரச்சனை வர்றதுக்கு காரணமே RSS தான் சார். மணிப்பூர்ல கலவரம் வருவதற்கே மோடி அமித்ஷா தான் சார் காரணம். அவங்க ஒரு நல்லாட்சி தந்திருந்தால் மணிப்பூர் நல்ல முறையில இருந்திருக்கும். ஒன்றும் கிடையாது. இப்பொழுது தமிழ்நாடை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் சாலைகள் எல்லாம் பளபளன்னு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் சாலைகள் பளபளப்பாக இருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்றால் சாலைகள் பளபளப்பாக இருக்கிறதா என்றால் இல்லை. கல்லும் குழியுமாக பள்ளமாக கிடக்கும் அந்த சாலைகளை கூட மிஷனரி அமைப்பை சார்ந்தவர்கள் தங்களுடைய நிதிகளை பெற்றுக் கொண்டு வந்து அந்த சாலைகளை அமைத்து தருகிறார்கள். அந்த சாலைகளை அமைப்பதை கூட நல்ல ரோட்டில் கூட அந்த பகுதி மக்கள் செல்லக்கூடாது என்பதற்கும் அந்த அமைப்பு இவர்களுக்கு பணியாற்றிக் கொள்ளக்கூடாது என்பதற்கும் இப்படி ஒரு சட்டப்பிரிவை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டப்பிரிவை அமல்படுத்தக்கூடாது, பரிசீலனை செய்யப்பட வேண்டும். அதே போல ஈசாவை பத்தி சொன்னாங்க. ஈசாவில நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஒண்ணும் கிடையாது. கோயம்புத்தூர் என் ஊர் தான், கொங்கு மண்டலம் தான்.
அந்த கோயம்புத்தூர்ல போய் அந்த ஈசாவை போய் பாருங்க, மிருக யானைகள் நடக்கிற. ஹலோ சார் பேசலாம் சார், அதை விடுங்க சார், அதெல்லாம் லீகல்ல இருக்கக்கூடியது, அதை விடுங்க. நீங்க இந்த எஃப்சிஆர்ஏக்குள்ள வாங்க. அப்படி அப்படி இந்துத்துவ அமைப்புகளின் மீது நடவடிக்கை இருக்காடா இல்ல? நான் கேட்கிறேன், RSSக்கு எங்க இருந்துமா பண்டு வருது? RSSக்கு பண்டு வரதெல்லாம் கணக்கு சரியா வச்சிருக்காங்களா? பஜ்ரங் தளுக்கு வர்ற கணக்கெல்லாம் சரியா வச்சிருக்காங்களா? அந்த அமைப்பினுடைய கணக்கு வழக்குகள் சரியா இருந்தால் சிறுபான்மை அமைப்புகளும் வைத்திருக்கிற கணக்குகளும் கணக்கு வழக்கம் சரியாக இருக்கும். ஆகவே சட்டம் என்பது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். சிறுபான்மை சமுதாய மக்களை தொண்டுகளை நீங்கள் முடக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். எத்தனை மருத்துவமனை சிறுபான்மை அமைப்புகள் நடத்துகிற மருத்துவமனை? எங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்துல ஒரு மருத்துவமனை இருக்கு. எங்க கரூர்ல இருந்து பல பேர் பஸ் ஏறி போய் அங்க மருத்துவம் பார்த்துட்டு வராங்க. அதே போல வேலூர்ல மருத்துவமனை இருக்கு. இப்படி நல்ல நல்ல மருத்துவமனைகள் எல்லாம் முடக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் நோக்கம். மக்களுக்கு கல்வி வரக்கூடாது, மக்களுக்கு ஆரோக்கியமான மருத்துவம் கிடைக்கக்கூடாது, மக்களுக்கு வசதிகள் கிடைக்கக்கூடாது, மக்கள் சிந்திக்க கூடாது. சிந்திப்பதற்கெல்லாம் சிந்திப்பதற்கு செய்யக்கூடிய பணியாற்றி கொண்டிருப்பது இந்த சிறுபான்மை தொண்டு நிறுவனங்கள். இதை முடக்க வேண்டும். முடப்பதற்கு உங்களுடைய சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இது பிஜேபியின் மூளையில் உதித்ததல்ல, நாக்பூரில் இருக்கிற RSS மூளையில் உதித்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். சரி, நாம பேசலாம்.